பேரன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது டேய் சீமான், இதுக்கப்புறம் உன்னால தமிழ்நாட்டுல நட போட முடியாது. நாங்க யார் தெரியுமா? நாங்க என்னெல்லாம் பண்ண போறோம் தெரியுமா? இதற்கப்புறம் எங்க தலைவரே விட்டாலும், திமுகவே விட்டாலும், யார் விட்டாலும் நாங்க விட மாட்டோம்பா. உன்னுடைய அழிவு ஆரம்பமாயிடுச்சு. சீமானுக்கு சனியன் பிடித்து விட்டது அப்படின்னு சொல்லி சிறுத்தை படை பயங்கரமா கொந்தளிக்குதுங்க. நம்ம எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா சீமானை தீர்த்து கட்டுவதுதான் எங்களுடைய முதல் வேலை அப்படின்னு சொல்லி தீவிரமா களத்துல இறங்கியிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. 1000 மிருகங்களோட நின்றாலும் புலி தாளித்து தெரியும். 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. சமீப காலமா நாம் தமிழர் கட்சியின் மீது விசிக நேரடி தாக்குதல்ல இறங்கிருச்சு. என்ன நடந்துச்சு, ஏன், எப்படி, எதுவுமே நம்மளுக்கு புரியல. என்னதான் அவங்க சொல்ல வராங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. உனக்கு இனிமேல் சனியும் பிடித்து விட்டது. நாங்கள் தான் உனக்கு இனிமேல் விடுதலை சிறுத்தைகள் தான். ஓ, அண்ணன் கோபமா இருக்காரு. ஆனா எதுக்கு கோபமா இருக்காருன்னு தான் நம்மளுக்கு தெரியல. என்ன காரணமா இருக்கும்னு நம்ம யோசிச்சு பாக்குறோம். என்னமே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னே கோபம்? ஏன் நாங்க உங்களை அண்ணன் சொல்றோம், நீங்களும் ஒரு சில இடத்துல சீமான் என் தம்பி தான் சொல்லியிருக்கீங்க, தம்பி தேசியவாதின்னு சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு நாள் இல்லாம இந்த அளவுக்கு நீங்க கொந்தளிக்கிறதுக்கு, இவ்வளவு கோபமா பேசுறதுக்கு, அதனால பேசி தீர்த்துக்கும். நம்மளுக்குள்ள அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரே மண்ணில் வாழறோம், ஒரே இன மக்கள், நம்மளுக்குள்ள என்னென்ன பிரச்சனை எதாலும் பேசி தீர்த்துக்கும். கோவப்படாதீங்க. நீங்க கோவப்பட்டா எங்களுக்கு வேற பயந்து வருது. நாங்க வேற ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி அஞ்சுறோம். நாங்க உங்களை பார்த்து அப்படியே இட்டு நடுங்குறோம். அதனால நீங்க அப்படிலாம் பேசுறாதீங்க, தயவு செஞ்சு பேசுறாதீங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்களேன். என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை சொல்லுங்க, சொல்லுங்க பாப்பா. என்ன பண்ணலாம்? இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்க தலைவரை திட்டின பிறகு, ஒருமையில பேசின பிறகு, வாடா போடான்னு திட்டின பிறகு, மறுநாள் அவனை கட்டி அணைச்சி ஆற தழுவி பாராட்டு தெரிவிச்சியா? இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. நாம கூட சாதாரணமா இது ஒரு சின்ன பிரச்சனையோ அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஏர்போர்ட் மூர்த்தி எங்களை வன்மமாக பேசிய போது, எங்களை அவன் இவன் சொல்லிட்டு ஒருமையில பேசிய போது, அசிங்கமா பேசிய போது, நீ கூட்டு கட்டி பிடிச்சி சந்தோஷப்பட்டல்ல அப்படின்னு சொல்லி, இந்த கோபம் எல்லாருக்கும் வர்றது தானே, வரணும்ல. என்ன இவ்வளவு நாள் வரல. இப்போ அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கைது செய்யப்பட்ட பிறகு, அவர் பாதிக்கப்பட்ட பிறகு இந்த அரசு மிக கேவலமாக நடந்து கொள்கிறது. ஒருத்தர் போறாரு, அவரை கும்பல் கூடி அடிக்கிறாங்க. சரியா? அவர் தற்காப்புக்காக அதுக்கப்புறம் வெட்டினாரா குத்துனாரன்றதெல்லாம் தெரியல. அது இரண்டாவது விடயம். இவங்க போறாங்க, போய் அவரை தாக்குவது மட்டுமே முதன்மையான நோக்கமா. அவர் கார்ல இவர் என்ன வம்புக்கு சண்டைக்கு போனாரே, வாங்கப்பா சண்டை போடுவோன்னு போனாரா? அவர்கிட்ட சண்டை போடுறீங்க. சரியா? அதை அநாகரிகம் சொல்றோம். ஒருத்தரை தாக்குவது, அவர் பேசுறாரா, அவர் ஒருமையில பேசுறாரா, அவர் கருத்தியல் தவறா பேசுறாரா, நீங்க பேசுங்க. இல்லை எங்க தலைவரை அவமானப்படுத்திட்டாருப்பான்னா வழக்கு தொடுங்க, கேஸ் போடுங்க. சட்டம் அதானே சொல்லுது. அண்ணன் சட்டம் படித்தவர் இல்லையா? திமுக அரசு மிக திறமையாக செயல்படுது அப்படின்னு நீங்க தானே சொல்றீங்க. மிக சரியான அரசுங்க. திமுக அரசு மிக சரியான பாதையில பயணிக்குது. நம்ம முதல்வர் ஆஹா ஓஹோ, அவர் என்னங்க, அவர் எப்பேற்பட்ட முதல்வர், ராஜராஜ சோழனை விட மிக திறமையான ஒரு அரசராக அவர் பணியாற்றிட்டு இருக்காரு. அவரெல்லாம் இந்தியாவையே தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு அவர் திறமை இருக்கு அப்படின்னு நம்ம ஜால்ரா அடிக்கிறோம், சொம்படிக்கிறோம். அவர்கிட்ட சொல்லி சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுங்க. அதை விட்டுட்டு வன்மமா ஏன் பேசுறீங்கன்னு நாம் தமிழர் கட்சி கேட்டுச்சு. இதனால அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. அப்புறம் இப்படித்தானே பேசுவாங்க. இப்போ அந்த அண்ணங்கிட்ட நம்ம ஒரு சில கேள்விகளை மட்டும் கேட்போம். ஒரு சில கேள்விகள். இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி நாம் தமிழர் கட்சி கிடையாதுங்க. ஏர்போர்ட் மூர்த்தி அவர் தனியா ஒரு இயக்கம் வச்சு நடத்திட்டு வர்றாரு. அவர் பறையர்களுக்காக பேசிட்டு வர்றாரு. அண்ணன் சீமான் தமிழ் தேசியம் பேசுறார், தமிழர்கள் மீது நலன்ல பேசுறார். அப்படிங்கிறத ஒரு சில இடங்கள்ல நாம் தமிழர் கட்சியோட ஒன்றுபட்டு நிற்கிறார். நாம் தமிழர் கட்சி போடக்கூடிய மேடைகள் அனைத்திலும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வாங்க, எங்களால் அவெல்லாம் திருமாவளவனை பேசவே முடியாது, அவர் பேசினா அவர் குத்திடுவாரு, கத்தி வச்சிருக்காரு. அதனால நீங்க பேசுங்க, ஏன்னா நீங்க தான் அவரை பேசணும், நாங்களாம் பேச மாட்டோம், எங்களுக்கு வாயே கிடையாது. நம்ம ஒரு விடயத்தை புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நாரா கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்கோம். நாரா ஒவ்வொரு நாளும் அவர் செய்யக்கூடிய அந்த அநீதிகளை, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களை ஒரு பொம்மை முதல்வர் என்றதை கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்கோம். இந்தியாவையே ஆளக்கூடிய மோடியை
சீமான் அளவுக்கு நேரடியாக விமர்சனம் செய்தவர் யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு நாங்க பேசுறோம். திருமாவளவன் அவர்களை பேசுவதற்கு எம்மா நேரம் ஆயிரும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுங்க, எவ்வளவு நேரம் தான் ஆயிரும்? என்ன நடந்துரும்னு நினைக்கிறீங்க? நீங்க அப்படியே நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நாங்க உங்கள் மண்ணுல பிறந்தவங்க, உங்கள் உடன்பிறப்புகள் தான் நாம் தமிழர் கட்சியில இருக்காங்க. அது புரியுதா? உன் அண்ணனும் உன் தம்பியும் உன் சித்தப்பனும் ஒரு பெரிய பொண்ணு தான் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறான். உன் கூட உன் பக்கத்து வீட்டுக்காரன் தான் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறான். உனக்கு இருக்கக்கூடிய அதே வீரமும் கோபமும் அவங்ககிட்டயும் இருக்கு. இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சேர்ந்துட்டாதான் தனியா 2 கொம்பு முளைக்கும் அப்படின்றதெல்லாம் இல்ல. பேச முடியாமலாம் ஒண்ணும் இல்ல. சரி வேண்டாம், நாங்க அவர்களை விமர்சிக்க வரல அப்படிங்கிறோம். வேறொரு கட்சிக்காரர் பேசுவதே உனக்கு இவ்வளோ வலிக்குது, இவ்வளோ கோபம் வருது. சீமானை இதுக்கப்புறம் விடமாட்டோம், எங்க தலைவரே சொன்னாலும் விடமாட்டோம் அப்படின்லாம் பேசுறீங்க. சரி, உன் கட்சியில இருக்கிற வன்னி அரசுன்ற ஒரு நாய், அந்த நாய் என்ன பேசுச்சு? சீமான் வாய உடைப்போன்னு பேசுச்சு. சீமான செருப்பால் அடிக்கணும்னு பேசுச்சு. தினமும் அறிக்கை கொடுக்குது. அந்த ஓம் தமிழர் கட்சின்னு பேசுறான். புரியுதா? அப்ப அவனை கேட்க வக்கு இல்ல, துப்பு இல்ல. அவனை பத்தி பாராட்டி மிகப்பெரிய போராளி வன்னி அரசு அப்படின்லாம் ஒன்னும் பேசுறாரு. அது ஏற்புடையது தானே? உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தத்துல இது பேச்சு? மோதணும்னு முடிவு பண்ணிட்டா மோதலாம், ஒரு தப்பும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி எதுக்கும் சலைச்சதெல்லாம் இல்லை. யாருக்கும் பயந்து போய் ஐயோ நீ மிரட்டினோன்னு எவ்வளவோ அச்சுறுத்தல்களை இன்னைக்கு ஒரு கட்சி தனித்து நின்று 8% வாக்கு வாங்குறது சாதாரண விஷயமே இல்லை. சாதாரணமா அது நடந்துராது. எல்லா அச்சுறுத்தல்களையும் பார்த்துட்டு, சட்ட ஒடுக்குமுறைகளை பார்த்துட்டு நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல நிக்குது. வலிமையா நிக்குது, தனிச்சு நிக்குது. உன்னுடைய முதல் எதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இனிமேல் எங்கள் தலைவர் உன்னை எதிர்க்கிறாரோ இல்லையோ, எங்களை நாம் தமிழர் கட்சிக்கு வந்த சோதனை. இதுக்கப்புறம் தலைவரே வேணாம் விடுங்கப்பா, தலைவரே இதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி எதிர்க்காதீங்கன்னு சொன்னாலும் அவர் சொல்ல போறது இல்லை. சொன்னாலும் திமுகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நீ சொன்னாலும் இதுக்கப்புறம் நீ தான் எங்களுக்கு எதிரி. இது எங்களுக்கு எப்போ தெரியும்? இப்ப கிடையாது. இது எங்களுக்கு ஆரம்பத்திலே, நாங்க என்றைக்கு திமுகவை எதிர்த்தோமோ அன்னைக்கே தெரியும். திமுகவில் நேராக மோத முடியாது. திமுக எங்களை நேரடியாக கருத்தியலாக வென்று அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. எங்கிட்ட சண்டைக்கே வரமாட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும்? தங்கிட்ட இருக்கிற அல்ல கைகளை ஏவி விடணும். அதான் இந்த ஒரு மந்திரவாதி தன்கிட்ட இருக்க குடிச்சாத்தனெல்லாம் ஏவி விடுவான்ல, அவர் வந்து மந்திரவாதி நேராக போய் சண்டை போட மாட்டார். மந்திரவாதி என்ன பண்ணுவார்? குடிச்சாத்தனெல்லாம் வச்சுட்டு இருப்பாரு. ஏய் நீ போய் அவனை போய் குடி, அவனை தாக்கு, அவனை விமர்சனம் செய்யு. அதுதான் இப்ப இன்னைக்கு திமுக செய்யுது. திமுக வேற எதுவும் செய்யல. நீங்க திமுகவும் மந்திரவாதிகளும் ஒண்ணுதான். திமுக வந்து தான் கீழே வந்து நிறைய சூனிய பொம்மைகள்லாம் வச்சுக்கிட்டு, தனக்கு கீழே குட்டிச்சாத்தனங்கள்லாம் வச்சுக்கிட்டு, போ இந்த பக்கம் போ, நீ அவனை போய் கடி, இந்த பக்கம் போ, இவனை போய் திட்டு, அவமானப்படுத்து, இவன் மீது விமர்சனம் செய்யு. இதைத்தான் இன்னைக்கு திமுக செஞ்சிட்டு இருக்கு. திமுகவுடைய சூனிய பொம்மைகளாக, திமுகவுடைய அந்த குட்டிச்சாத்தான்களாகத்தான் நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. திமுகவே எங்களுக்கு ஒரு ஆள் இல்லை. திமுகவே ஒரு ஒண்ணுத்துக்கும் எங்களுக்கு வந்து சமம் கிடையாது. இறங்கி அடிக்கணும்னா திமுகவே வீழ்த்துவோம். நீங்கெல்லாம் குறுக்க மறுக்க வராதிங்கன்னு தான் சொல்றோம். தயவு செஞ்சு குறுக்க வந்துடாதீங்க. உங்களை அண்ணன் நினைக்கிறோம், தம்பின்னு நினைக்கிறோம், சகோதரர்களா நினைக்கிறோம் தான் சொல்றோம். இந்த மிரட்டல் உருட்டல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கணும். இதெல்லாம் நாங்க ஆரம்ப காலத்துல பாத்துறோம். நீங்க இன்னைக்கு சொல்றீங்க திமுகவை எதிர்த்தாலும் நாங்க குறுக்க வருவோம். திமுகவை எதிர்த்தனால்தான் நீங்க குறுக்க வரீங்க. திமுகவுக்கு ஆதரவாகத்தான் நீங்க குறுக்க வரீங்க. மற்றபடி நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துல கொள்கை ரீதியாகவோ தத்துவ ரீதியாகவோ எந்த இடத்துல உங்களுக்கு எதிராக நிக்குது? எந்த இடத்துல உங்களை எதிர்த்து பேசுது? நீங்க வாங்குற சம்பளத்துக்கு பெட்டி வராதுங்கிறதுக்காக, இல்ல கூட ஒரு தொகுதி வேணுன்றதுக்காக நாம் தமிழர் கட்சி திட்டினாதான் அது நடக்கும், நாம் தமிழர் கட்சி எதிர்த்தாதான் நடக்கும்னு நீங்க வந்து இன்னைக்கு களத்துல இறங்கிருக்கீங்க. இவரு வேங்கவேலுக்கு என்ன பண்ணாரு? மேல்பாதிக்கு என்ன? நீ என்ன பண்ண? நாம் தமிழர் என்ன பண்ணுச்சு? உனக்கு அந்த அக்கறை இல்லையா? தமிழர்கள் தானே பாதிக்கப்படுறான். நல்லா அருமையா தத்துவமா கேக்குறாரு அண்ணன். நீங்க சாட்டை துரைமுருகன் ஒருத்தன் இருக்கான், அவனை விட்டு வேங்கவேல நீங்க என்ன பண்ணீங்க? மேல்பாதியில என்ன பண்ணீங்க? இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க. நீ என்னங்க பண்ணீங்க? இது வந்து யாரா இருந்தாலும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியது. நம்ம விசிகாவே கேக்குறீங்க, நாம் தமிழர் கட்சி என்னையா பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நாங்க சட்டமன்றத்தில் பேசியிருக்கோம். நாம் தமிழர் கட்சி இன்னும் அதிகாரத்திற்கு வராத கட்சி. உங்க தலைவர் சொன்னார் இல்லையா, உங்க தலைவர் சொன்னது போல ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்காத கட்சி. கவுன்சிலர் கூட ஜெயிக்காத கட்சி 8 வழிச்சாலையை தடுத்து நிறுத்தி இருக்கு. பரந்தூர் விமான நிலையத்தை போடாம இன்னைக்கும் போராடிக்கிட்டு இருக்கு. சரி, 8 வழிச்சாலையில உங்களோட கருத்து என்ன? பரந்தூர் விமான நிலையத்துல உங்களோட கருத்து என்ன? துப்புரவு பணியாளர்களுக்கு வேலை கொடுக்க கூடாதுன்றீங்க, நிரந்தர பணி கூடாது, அதனால வந்து அவங்க குலத்தொழில் செய்யற மாதிரி ஆயிரும்ன்றீங்க. இதுதான் உங்களுடைய கருத்தா? திமுக எதை செய்தாலும்
அதற்கு சொம்படிக்கிறதா உங்க தத்துவமா? திமுகவுக்கு முட்டு கொடுப்பதுதான் உங்களுடைய வேலையா? சொல்லுங்க பார்ப்போம். இதற்காகத்தான் நீங்க அதிகாரத்துல இருக்கீங்களா? அதுதான் நீங்க கத்துக்கிட்டதா? நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சது? நாம் தமிழர் கட்சி எந்த செய்ததுன்னு கேள்வியே கேட்க கூடாது. நாம் தமிழர் கட்சி இன்னும் இது வரைக்கும் அதிகாரத்துல வராத கட்சி, கூட்டணியில இல்லாத கட்சி. நீங்க திமுக கூட்டணியில இருக்கிறீங்க. உங்க கூட்டணியில நீங்க ஏத்திருக்கிற தலைவர் பெரியாரின் பேரப்பிள்ளை, தத்து பிள்ளை ஸ்டாலின் தான் இன்னைக்கு இத்தனை அநீதியும் செஞ்சுட்டு இருக்காரு. ஐயா, நாங்க கூட்டணியில இருக்கிறோன்றதுக்காகவாது இதை செய்யாம இருங்க, நீங்க கேள்வி கேட்கலாம். தயவு செஞ்சு நாங்க கூட்டணியில இருக்கோம், நாங்க உங்க கூட இருக்கிறோம், அதனாலவாவது நீங்க இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுங்க. நீங்க வந்து இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சட்டத்தை இயற்றுங்கன்னு சொல்லி அது முடிஞ்சுதா? ஒரு சட்டத்தை இயற்ற சொல்லி கேட்டீங்க, முடிஞ்சுதா? எதுவுமே கிடையாது. திமுக செஞ்சா சக் நல்லா சூப்பரா செய்றீங்கய்யா, நல்லா அருமையா செய்றீங்க, நீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பா செய்றீங்க அப்படின்னு சொல்லி சொம்படிப்பதற்கு ஒரு கட்சியா? சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு கூட்டணின்ற பேரே கிடையாது. ஒரு 2 சீட்டுக்கு 4 சீட்டுக்கு நின்று முட்டிகால் போட்டுக்கிட்டு அவர்களுக்கு சொம்படிப்பதற்கு ஒரு கட்சி தேவையில்ல. அதைத்தான் நாங்க விமர்சனம் செய்யறோம். நாங்க தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கானவர்கள், பட்டியலின மக்களுக்கு நாங்க தான் வலிமையா போராடுறோம் அப்படின்லாம் பேசுறீங்கல்ல, அப்ப நீங்க தான் முதன்மையாக கேட்கணும். நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும், நாங்க ஒரு போராட்டம் நடத்தணும், அதனுடைய தீர்வு என்ன? நீங்க நடத்துனீங்க, அதனுடைய தீர்வு என்ன? என்ன நடந்துச்சு? அதனால என்ன அங்க வந்து செய்யப்பட்டது? சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் கிடையாது. நீங்க கடைசி வரைக்கும் நாடகம் நடத்துங்க, அது மட்டும்தான் முடியும். திரும்ப திரும்ப இந்த நாம் தமிழர் கட்சி தான் எதிரி, சீமான் தான் எதிரி, சீமான் இதுக்கப்புறம் நடைபெற முடியாது அப்படின்னா பேசுறதை விடுங்க. எத்தனையோ பூச்சாண்டிகளை பார்த்துட்டு தான் இன்னைக்கு நாங்க இந்த இடத்துல வளர்ந்து நிற்கிறோம். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார், நாங்கள் வாய்க்கரிசி போட்டுக்கிட்டு தான் கட்சிக்கு வந்தோம். வன்னியரசு அவர்கள் கூட நிறைய தடவை இந்த வார்த்தையை உபயோகிச்சிருக்காரு. வரும்போதே கட்சிக்கு வரும்போதே வாய்க்கரிசி போட்டுக்கிட்டு தான் வந்தோம் அப்படின்னு. நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. பல கட்சிகளுக்கு, பல தமிழின விரோதிகளுக்கு வாய்க்கரிசி போட வந்த கட்சி. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த மிரட்டல் உருட்டல்லாம் வேற எங்கன்னா வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.